ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு வெப் ஸ்க்ராப்பிங் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் எப்படி ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த சிஎஸ்எஸ் செலக்டரில் எப்படி நிறைய கான்டென்ட்டை வந்துட்டு அதை ஸ்க்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம நேற்று க்ரியேட் பண்ண இந்த கோட் ஸ்பைடர் இதை வந்துட்டு புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு லாக் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு தெரியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நான் இந்த சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் எப்படிலாம் செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு நான் வந்துட்டு இப்போ வந்து ஸ்க்ராப்பை வந்துட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே ஒரு ஷெல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் பைத்தான் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஜாங்கோ மாதிரியே ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துட்டு அந்த ஷெல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த மாதிரியே தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ராப்பையோட செல்லை வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். செல் நம்ம வந்துட்டு எந்த வெப்சைட்டை அந்த லிங்க் இல்லை, அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்துட்டு கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு செல்லில் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று போயிட்டு ரெஸ்பான்ஸாக அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ரெக்வஸ்ட் வந்துட்டு போயிருக்கா, 200 வந்திருக்கு. அதோட நம்மளுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வந்திருக்கும், வியூ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம எல்லா செலக்டரையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பொதுவாக வந்து ஸ்க்ராப்பிங்கில் வந்துட்டு 2 செலக்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் அண்டு எக்ஸ்பாத் செலக்டர் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சிஎஸ்எஸ் செலக்டரை வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் செலக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஈஸியாக ஒரு டேக், கிளாஸ் நேம், ஐடியை வச்சு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி ஸ்க்ராப் பண்ணுவோம். எக்ஸ்பாத் செலக்டர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்துட்டு எப்படின்னா போத் அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட்லேயும் நம்ம வந்து எலமெண்ட்டை வந்துட்டு பிக் பண்ணி ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பாத் செலக்டர் வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு சிஎஸ்எஸ் செலக்டர் வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட இருக்குது ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் சிஎஸ்எஸ் இப்படி கொடுத்துக்கிறணும். இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கோம்ல, டைட்டிலுங்கிற டேக்கில் தானே அது இருந்துச்சு, அந்த கோட்ஸ் டு ஸ்க்ராப் இது வந்துட்டு இருந்துச்சு டைட்டிலுங்கிற அந்த இதில். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேக் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் அதையே டெக்ஸ்ட்டாக மாற்றணும்னா நீங்கள் போன வீடியோ பார்க்கும்போதே தெரியும், 2 கோலன் அடுத்து டெக்ஸ்ட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக அது ஒரு ஸ்க்ராப் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு வந்துடும். லிஸ்ட்டில் இருந்து எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். லூப் பண்ணி பண்ணுவோம். இல்லை ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அதோட இண்டெக்ஸ் தெரிகிறனால ஸோ 0ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதை மட்டும் உள்ள வந்துட்டு இதாகி வந்துடும். ஓகேங்களா? அல்லது இப்படி கொடுக்கலாம், இல்லாட்டா ஃபஸ்ட்டு எலமெண்ட் மட்டும் வேணும்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்தாலும் வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதில் இப்போ வந்துட்டு இந்த கோட்ஸை வந்துட்டு நான் ஸ்க்ராப் பண்ணணும். இந்த வேர்ல்டு இந்த கோட்ஸுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இது மாதிரி நிறைய இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்பேன் டேக்கில் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை வந்துட்டு நான் எப்படி இங்கே யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் சிஎஸ்எஸ் இருக்கா, ஸ்பேன் நம்ம வந்துட்டு கிளாஸ் அக்சஸ் பண்ணணும். உங்களுக்கு பேசிக் அந்த சிஎஸ்எஸ்
அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தெரியும். கிளாஸுக்கு வந்துட்டு டாட்டு, ஐடி வந்துட்டு ஹேஸு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருந்துச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறணும். அடுத்து 2 கோலன் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வரணும், டெக்ஸ்ட்டாக வரணும். ஸோ டெக்ஸ்ட்டாக அதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு கோட்ஸில் போட்டு முடிச்சுட்டு டாட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கோ ஸோ அந்த கோட்ஸை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துருது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி செலக்டர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நிறைய எலமெண்ட் வந்துட்டு எது அதாவது அதோட அந்த டேகு, அதோட கிளாஸ் நேம், அதோட பேரண்ட் கிளாஸ் நேம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தெளிவாக நம்மளுக்கு தெரியறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நம்ம ஸ்க்ராப் பண்ணும்போது ஒன்று வந்து நம்ம ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப பெட்டர். ஓகேங்களா. அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்துட்டு செலக்டர் கேஜெட்னு சொல்லிட்டு இருக்கும். செலக்டர் இப்படி வந்துட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கூகுள் க்ரோமில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறது. நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு சொல்லிட்டு வருது. அந்த சிம்பிள் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஆரோ மார்க் மாதிரியே ஒரு ரவுண்டாக இருக்கா. ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் செலக்ட் ஆகுதா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே எல்லோ கலரில் காட்டுது. அதோட கிளாஸ் நேம் என்னென்னு இங்கே வந்துடும் டெக்ஸ்ட்டு. இதை எடுத்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எஃபிஷியண்ட்டான வே. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இந்த டெவலப்பர் டூலில் போயிட்டு எலமெண்ட்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணுறது வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்க்ராப் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பாத் செலக்டர் பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெப் ஸ்க்ராப்பிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.